தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் நத்யா ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் மேம். மேம், தற்போது அமைச்சர் பொன்முடி அவர்களையும் அவருடைய மனைவி அவர்களுக்கும் சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக 3 ஆண்டு தண்டனையும் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா, செம்மன் குவாரி அந்த ஒரு இஷ்யூவும் அவங்க மேலே இருந்தது. ஒன்றுக்கும் மேற்பட்ட கேஸ் பொன்முடி அவர்கள் மேலே இருந்தது. ஸோ இது பர்டிகுலராக எந்த கேஸுக்கு அவங்கள தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயில் சொல்ல முடியுமா? அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் மேலே இருந்தது 2 விதமான வழக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா 96 to 2001 அந்த இடைப்பட்ட காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக அவர் சொத்து சேர்த்த வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையால் அது அவருக்கு விடுதலை ஆகிறதுக்கு சரியாக 1 மாதத்துக்கு முன்னாடி அது வெள்ளூர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு அதுலேருந்து அவர் விடுதலையான 1 மாத காலத்திற்குள் தீர்ப்புரைக்கப்பட்ட நீதிபதி அவர்கள் பணிமூப்பு காரணமாக அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆனது. ஸோ அப்படி அவரை அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தின் விடுதலையானதுனால இது உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் சூமோட்டோ கேஸாக போட்டிருக்காங்க. பட் அதில் இப்போது திரு பொன்முடி அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படலை. 2006லேருந்து 2011 காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக அவர் சொத்து சேர்த்த அந்த வழக்கின் சாராம்சத்தில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் தாக்கல் செய்யப்பட்டு அந்த அந்த வழக்கிலேருந்து விடுதலை ஆகிறாரு. ஸோ 2017 லஞ்ச ஒழிப்புத்துறையால் திருப்பி அப்பீல் போகிறாங்க, சேலஞ்ச் பண்ணுறாங்க அந்த ஆர்டரை. அப்போ அதோடைய ட்ரையல் நடத்தி இப்போ அதில் தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ அவருக்கு பதிலாக அமைச்சர் பதவியிலேருந்து அவர் நீக்கப்பட்டு ராஜ கண்ணப்பன் அவர்கள் அமைச்சராக பதவியேற்றிருக்காரு. இப்போது அதாவது அவங்க இதுக்கு போகிறாங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு திரும்ப அவங்க போகலாம் அப்படின்னு 30 நாட்கள் கெடு கொடுத்துருக்காங்க. இப்போ போகும்போது இப்போ 2 வருடத்துக்கு மேலே அப்படின்னா எம்எல்ஏ பதவி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க திரும்ப இது பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான தண்டனை குறைபாடோ இல்லை அவங்க வயசு மூப்பு பார்த்து ஏதாவது இது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது பேஸ்ட் ஆன் தி லா கரப்ஷன் ஆக்டில் உங்களுக்கு இந்த ஏஜ் கன்சிடரேஷன்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருந்த செல்வி ஜெயலலிதா அவங்களுக்கூட வழக்கில் கூட அவங்களுக்கு லாட் ஆஃப் மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்தது. இன்ஃபேக்ட் அவங்களால இவ்வளோ அளவுக்கு கூட அப்போ ஹெல்த்தியாக இல்லை அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் சொன்னாங்க. பட் அதை இந்த கரப்ஷன் ஆக்டில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த இஷ்யூ நடந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 96லேருந்து ஆல்மோஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து அவங்க சேர்த்து வச்ச அது சொத்து குவிப்புகள் எல்லாமே இப்போ நீங்கள் வயது மூப்பு காரணமாக காட்டி தப்பிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஆக்சுவலி ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு பதிலாக அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தான் இவரோட இலாக்காவை பார்த்துக்குவார் அப்படின்னு நிறைய பேரால் பேசப்பட்டுச்சு. பட் இப்போ ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போது கர்நாடகா பழனிசாமி அவருடைய பையன் பைந்தமிழ் பாரி அவருடைய வீட்லேயும் ரைடு போயிருக்காங்க கர்நாடகா காங்கிரஸ் அரசு. ஸோ இந்த மாதிரி ஒரு இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஎன்டி கூட்டணியில் இருக்காங்க கர்நாடகா காங்கிரஸ் அரசு. தமிழக டிஎம்கே அவர் அந்த மினிஸ்டருடைய அதாவது முன்னாள் மினிஸ்டருடைய பையன் மேலே இப்படி ஒரு இது நடந்திருக்கு. ஸோ இது ஐஎன்டி கூட்டணியிலேயே ஒரு இது இல்லையே அப்படின்ற இதையும் பேச பொருளாக மாறி. அதாவது ஐஎன்டி கூட்டணியில் யாருமே ஒருத்தரோட ஒருத்தர் அந்த அஜெண்டான்னு சொல்லக்கூடிய எதுலேயுமே அவங்க ஒத்து போகல. எல்லாத்துலேயுமே இவங்க ஸ்டேட் முரண்பட்டு தான் இருக்காங்க. அது உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசும்போது மம்தா பானர்ஜி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணதாக இருக்கட்டும், இவங்க ஐஎன்டிஏ கூட்டணியிலேயே இருந்த ஒரு சிலர் அவருக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவம் வேணும், அப்போ இவர் இந்த சனாதனத்தெல்லாம் பற்றி பேசும்போது யோசித்து பேசணும், இல்லைனா கூட்டணிக்கு அது நல்லா இருக்காதுன்னு வான் பண்ண விஷயமா இருந்தாலும் ஸோ இவங்களுக்குள்ள இந்த கருத்து முரண்பாடுன்றது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி எப்போவுமே இந்த இந்த இடி போன்ற விஷயங்கள்லாம் அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்குறத விட இவங்க யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அங்கே இடி போக தான் செய்யும். அது அது ஃபஸ்ட்டு அவங்க ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கணும். ஸோ இவர் அங்கே சொத்து அதிகமாக சேர்த்துருந்தாலும் இல்லை ஊழலில் போயிட்டு ஏதாவது இவரோட நேம் அடிப்பட்டாலும் அங்கே இடி வரதானே செய்யும். அதை இவங்களால ஏற்றுக்க முடியல. அதுவும் இல்லாமல் இவங்களுக்குள்ள முரண்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஐஎன்டிஏ கூட்டணி எலெக்ஷன் வரைக்கும் இருக்காதுன்றது நிறைய பேர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள், அதாவது இப்போ நேற்று நடந்த உதாரணத்துக்கு முதலமைச்சர் ஒருத்தர் நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி நம்மளுடைய மரபு மொழி, ஸோ அதனால் தேசிய மொழி, அதனால் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, டிஆர் பாலு அவர்களாக இருந்தாலும் சரி எதிர்த்து பேச முடியாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருந்த ஒரு நிலையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த அந்த இந்தியா கூட்டணி
ரொம்ப நாள் தள்ளுமான்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். அப்புறமா இந்த தண்டனை குடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, லிஸ்ட்ல இன்னும் நெறைய பேர் இருக்காங்க வர்றதுக்கு அப்படின்னு. அதே நேரத்தில பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில இருக்க எல்லாரையும் வந்து சிறையில போடுறதுக்கு மத்திய சிறையில வந்து ஒரு புதிய கட்டிடமே கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ ஒரு வழக்கறிஞரா உங்களோட வியூ என்ன மேம்? இன்னும் நெறைய அமைச்சர்கள் இந்த லிஸ்ட்ல இருக்காங்களா? அத பத்தி ஏதாவது பேசப்படுதா? கண்டிப்பா இருக்காங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பொன்முடி அவர்களே வந்து அவருடைய 2 வழக்குலயுமே விடுதலையானாரு. ம். ஆனா, இப்ப அது வந்து இப்போ ஒரு தீர்ப்ப வந்து நம்ம எடுத்து பேசும்போது, அப்ப இதுக்கு முன்னாடி அவர் வாங்குன அந்த வெள்ளூர் கேஸ வந்து எப்படி வந்து சூமோட்டோவா எடுத்து ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்தாங்களோ, ம். ஸோ அதில நெறைய முரண்பாடான விஷயங்கள் இருக்கு. ஸோ இங்கேருந்து இவங்க எல்லாருமே வேற கோர்ட்டுக்கு கேஸ மாத்தி தான் வந்து ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவரு கே.எஸ்.எஸ். ராமச்சந்திரன் அவர்களா இருந்தாலும் சரி, எஸ்.எஸ்.கே. ராமச்சந்திரன் அவர்களா கே.கே.எஸ். ராமச்சந்திரன். அவரா இருந்தாலும் சரி, அப்புறம் தங்கம் தென்னரசு அவர்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வழக்குகள் எல்லாமே வேற ஒரு நீதிமன்றத்துக்கு மாத்தப்பட்டு, அதுக்கப்புறமா தான் அது வந்து அக்விட்டலே வெளிய வராங்க. அப்ப இந்த எல்லா ஆர்டர்ஸுமே இவங்க இந்த மாதிரி தான் வாங்கியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில எழதானே செய்யும். அது மட்டும் இல்லாம, அ செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆகும்போது இதே திமுகல இருக்கக்கூடிய நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து திமுகவுல இருக்கும்போது இந்த தப்பு செய்யல. அதிமுகவுல இருக்கும்போது செஞ்சாரு. ஸோ திமுக வந்து ஒரு கங்கை நதி. இங்க வந்து குளிச்சா வந்து புனிதமாயிடுவாங்க. அப்படி வந்து செந்தில் பாலாஜி புனிதமாயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து இன்னைக்கு வந்து அவங்களுடைய கட்சியில வந்து அ தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராலேயே வந்து இன்னைக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமா வந்து சொத்து சேர்த்து அதில வந்து நீங்க ம ஒரு தீர்ப்பளிக்கப்பட்டு இன்னைக்கு நீங்க ஒரு குற்றவாளியா உங்களுடைய பதவிய இழக்கும்போது, இது கண்டிப்பா தொடரும். இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு துரைமுருகன் அவர்களும் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க தான். இந்த மணல் குவாரி இன்வெஸ்டிகேஷன் வரும்போதே அவர் இப்போ ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காரு. ஸோ இதெல்லாமே அவங்களுடைய பயத்தோட வெளிப்பாடா தானே இருக்கு. ஸோ இவங்களுடைய லிஸ்ட் இன்னும் நீண்டுகிட்டே தான் இருக்கும் அப்படின்றது தான். அதே மாதிரி இப்போ ஒரு கேஸ் நடக்குது. அந்த கட்சிக்காரங்க அத ஒரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு மாத்துறாங்க. அப்போ இந்த கோர்ட்ல இருக்க நீதிபதிகளா இருக்கட்டும், வழக்கறிஞர்கள் வந்து ஒரு சார்பா வந்து அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு மக்கள் எழுற குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ நீதிய வந்து மக்கள் நம்பணும் இல்லையா? இந்த மாரி ஒரு சைடு வரும்போது ஒரு சைடடா மாறுறாங்களே நீதிமன்றம் அப்படின்ற ஒரு அதாவது பேச்சு. ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாரையும் ப்ளேம் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா இன்னைக்கு அதோட வெளிப்பாடு தான் இது. இது மாதிரி தவறுகள் நடக்கும்போது, உங்கள நாங்க மேலேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி உங்கள வந்து தனிப்பட்ட முறையில தான் தோன்றித்தனமா செயல்பட விடமாட்டோம். அப்படின்றதுக்கு உதாரணம் தான் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள். ப்ளஸ் இன்னைக்கு நமக்கு இந்த நீதி வழங்கியிருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் அவர்களா இருந்தாலுமே, அ இவங்க எல்லாருமே இதுக்கு எக்ஸாம்பிள் தானே. ஸோ ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாரையுமே அப்படி சொல்லிட முடியாது. அதே மாதிரி இப்போ சென்னை ஃப்ளட்ஸ். அப்புறம் இப்போ இந்தியாவோட சவுத் சைட்ல வந்து தமிழ்நாடுடைய சவுத் சைடோட ஃப்ளட். ஸோ சென்னையில நடந்ததுக்கு அவங்க முன்னெடுப்பா இங்க வந்து ஒரு நல்ல லைக் ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃபுட் ஹேண்ட் பாடமா போட்டு எடுத்திருக்கலாம். பாடமா எடுத்து இங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. நீங்க அங்க இருக்க மக்கள போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. 4 நாள் தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, அப்புறம் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, அப்படின்னு சொல்லி பயங்கரமான அவங்களுடைய அதாவது சென்னையில வந்து 35 சென்டிமீட்டர்ஸ் வரும்போதே, இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க ஆக்சுவலி இங்க புயல் வந்தது. இங்க வந்து நாங்க எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா வந்து இந்த 35 சென்டிமீட்டர்லயே இவங்க பாடம் கத்துக்கல. வந்து இவங்களுடைய அந்த மழைக்கால பணிகளுக்கு அவங்க ஒதுக்கப்பட்ட நிதியிலேருந்து எல்லாமே மக்கள் வந்து ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு லட்சணத்தில தான் இவங்களுடைய புயல் நிவாரண மேற்கோள் எல்லாம் அப்படி தான் இருந்து நடவடிக்கை எல்லாமே. இப்போ இங்கேருந்து சரி இதுலேருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டாவது அங்க போய் பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தா கிடையாது. அதிகன மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதிகன மழை வரும்போது நம்ம வந்து முன்னேற்பாடு நடவடிக்கைகள்னு கண்டிப்பா எடுத்திருக்கணும் இல்லையா? அது எதையுமே எடுக்காம டேம்ல இருக்க தண்ணி இதெல்லாம் திறந்து விடாம அது வந்து இன்னும் அதிகமாகிற அளவுக்கு இவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் மொத்தமா திறந்து விடும்போது, அங்க இருக்கக்கூடிய அத சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டு, அவங்களோட உடைமைகள இழந்து, வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு, இன்னைக்கு எல்லாருமே ஆல்மோஸ்ட் நடுத்தெருவுல நிக்கிற மாரி நிக்கிறாங்க. வீடுகள் சேதமாயிட்டு அவங்களுக்கு எங்க போய் இருக்கணும்னு கூட தெரிய முடியாத அளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து அ பாடம் கத்துக்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அப்படி கத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்நேரத்துக்கு வந்து இவ்ளோ பெரிய சேதங்கள், உயிர் சேதங்கள் இன்னும் வந்து எத்தன பேர் இறந்துருக்காங்கன்றதெல்லாம் வந்து கணக்கு போட்டு நம்மளுக்கு சொல்லும்போது தான் அது தெரியும். ஏன்னா நெறைய உடல்கள் வந்து தண்ணீல மிதந்துட்டு வரா மாதிரி பெரியவர்கள், நடுத்தர வீடெல்லாமே இடிஞ்சு இளைஞர்கள் விழுந்திருக்கு. எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த கணக்கு எடுக்கும்போது தான், என்ன மாதிரி பாதிப்புகள் உண்மையாவே அங்க இருக்குன்றது நமக்கு தெரிய வரும்.
அதே மாதிரி இப்போ அந்த பேரிடர் நடந்த நேரத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஐஎன்டி கூட்டணிக்கு டெல்லிக்கு போயிருந்தார். அது ஒரு பெரிய தப்பு அப்படின்ற மாரி நிறைய எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதே நேரத்துல ஒரு கட்சியோட தலைவரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு பல பொறுப்புகள் இருக்கும். இப்ப அந்த பொறுப்புக்காக சிஎம் அங்க போனார். ஆனா கீழ இருந்து இப்போ கனிமொழி, கீதா ஜீவன், கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர் வந்து கேகேஎஸ்எஸ்ஆர் வந்து இங்க சென்னையில வந்து அவ்வளோ ஆக்டிவா இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு பதிலா அவர் அங்க அவ்வளோ வேலை பார்க்க போனாரு அப்படின்னு திருநெல்வேலியில. ஸோ ஒரு சிஎம் வந்து ஒரு இடத்துல வந்து போறாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஆனா கீழ வேலை நடந்தா போதும்ல. ஸோ அவர் போனது ஒரு தவறுன்னு தோணுதா உங்களுக்கு? அதாவது ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாரி, ஒரு 4 பேர் போய் அங்க நிக்கிறதுனால மொத்த இது அட்மினிஸ்ட்ரேஷனும் மாறிடுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இருக்கக்கூடிய எல்லா அரசு அதிகாரிகளும், அப்புறம் வந்து திமுகல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பொறுப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாருமே போய் நின்னா மட்டும் தான் மக்களுடைய பிரச்சனைகள களத்துல வந்து அங்க தீர்க்க முடியும். இன்னைக்கு மாரி செல்வராஜ்ன்னு ஒருத்தர் வராரு. அவருக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அவர வச்சு ஒரு படம் எடுத்தாருன்றதுக்காக, அவர் ஊர் மக்கள காப்பாத்துறதுக்காக நான் வந்து நின்னேன் அப்படின்னு சொல்லி, உதயநிதிய முன்னிலைப்படுத்தி, அதில இவரும் வந்து இவரு அமைச்சரா, அவர் அமைச்சரான்னு தெரியாத அளவுக்கு மாரி செல்வராஜ் ஒரு கோட்ட போட்டு அந்த நேரத்துக்கு அங்க வந்து நின்னு, அவரோட மக்கள காப்பாத்திக்கிறாரு. உதயநிதி அவர்கள வச்சு படம் எடுத்ததுனால, மாரி செல்வராஜ்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அப்ப மத்த மாவட்டங்கள்ல இதே மாதிரி மத்த பகுதிகள்ல பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து உதயநிதி அவர்கள வச்சு படம் எடுக்கல. அப்ப அவங்களோட நிலைமை என்ன? அவங்கள யார் போய் பாதுகாப்பா? அங்க வந்து எல்லா இடத்துலயும் உதயநிதி அவர்கள போய் நிக்கணும்னு நாங்க சொல்லல. ஆனா அவர மாரி இருக்கக்கூடிய மத்த அமைச்சர்கள், மத்த நிர்வாகிகள், கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் போய் அங்க நின்னு மக்கள் கூட இருந்திருந்தா இன்னும் அதிகமா செயல்பட்டுருக்கலாம் அப்படின்றது தான் வந்து மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க சொன்ன கேகேஎஸ்எஸ்ஆர் அவரு கூட இங்க வந்து சென்னையில மக்களுக்கான பணி செஞ்சாரான்னு கேட்டா கிடையாது தானே. எல்லாருமே வந்து கூட்டா சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு, அதுல வந்து நாங்க அந்த பீரியட்ல வந்து இத்தனை இறப்பு விகிதம் தான் இருந்தது. இந்த பீரியட்ல வந்து இவ்வளோ தான் இருக்கு அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே இவங்க வந்து எ எ அதாவது ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிறேன்ற பேர்ல இவங்களே வந்து அந்த கம்பேரிசன் பண்ணிக்கிட்டாங்களே தவிர்த்து, இது பாடம் கத்துக்கிட்டு இன்னும் அங்க போய் துரிதமா செயல்படுவோமா பட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மக்கள் அதனால தான் கொதிச்சு எழுந்து இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாங்க. அவங்க கீதா ஜீவன் அவர்கள் கூட அதாவது கொஞ்சம் ஒரு ஹைஃபையா இருக்கக்கூடிய, தண்ணி கம்மியா இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்ததாகவும், ரொம்ப அதிகமா தண்ணி தேங்கி இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு போய் பார்க்கவே இல்ல அப்படின்றது தான் மக்களுடைய கோவம். இன்னைக்கு அவங்க ரோட்ல வந்து நின்னு பலதரப்பட்ட உபயோகிக்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, அமைச்சர்கள் கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் வரல, கிடைக்கல. எங்கள யாருமே வந்து பார்க்கல. ஒரு விவோ வந்து பார்க்கல. ஒரு ஆர்ஐ வந்து பார்க்கல. அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் கோவப்பட தானே செய்வாங்க. அப்ப நீங்க இங்கேருந்து பாடம் கத்துக்கிட்டும் போய் அங்க நீங்க ஒண்ணுமே பண்ணலையே. அதாவது இயற்கைக்கே வந்து திமுகவுடைய ஆட்சிய வந்து அவங்க ஆட்சி நடத்துற விதம் பிடிக்காத காரணத்தினால தான் இன்னைக்கு வந்து அத சீற்றங்களா பல விதங்கள்ல வெளிப்பட்டுட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் தான் இங்க மழை வந்ததும் சரி, காயல்பட்டினத்துல வந்ததா இருந்தாலும் சரி, எல்லாமே. அதே மாதிரி இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஜெகதி அவர்கள் வந்து 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வந்து, அதாவது இந்த பார்லிமெண்ட் செக்யூரிட்டி பிரீச் நடந்த அந்த இஷ்யூல வந்து நிறைய பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதாவது பார்லிமெண்ட்ல ஒரு நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம் ஏதோ நடந்திருக்கு. அது நடந்ததுனால வந்து அதுக்கான ஃபுல் இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. அது வந்து நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுமே வந்து, நீங்க விவாதம் பண்ணணுமா, நடவடிக்கை எடுக்கணுமா, இனி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. அதை வந்து நம்ம அதாவது மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருந்தாலும் சரி, லோக்சபால இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இதை வந்து ஒரு விவாத பொருளா எடுத்து அந்த அவையை வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒழுக்கக்கேடான விஷயங்கள்ல ஈடுபடும்போது, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை ஈடுபட்டிருக்க மைசூர் எம்பி அவர்கிட்டேருந்து ஒரு இது வாங்கிட்டு போயிருக்காங்க. நீங்க அவரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் டீம் பண்ணலையே அப்படின்ற இதை அவங்க அதுக்காக தானே உயர்மட்ட குழு போட்டிருக்காங்க. அதுக்காக தானே முதல் கட்டமா சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து முழுசா விசாரணை முடியல. இன்னும் அவங்க சைடு வந்து என்ன தரப்பு அவங்க சொல்லவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க, கொஸ்டின் கேட்குற டைம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் மக்களுக்கு எல்லாமே தெளிவா தெரியணும், எல்லா விஷயங்களுமே தெரியணுன்றதுக்காக தான் மாசத்துக்கு ஒரு தடவை மன் கி பாத்னு ஒரு விஷயம் வச்சு நமக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலுமே பேசக்கூடிய ஒரு நபர் எப்படி இந்த விஷயங்களை வந்து பேசாம இருப்பாரு? அவர் பேசுவார். ஆனா அதுக்கான கால டைமே நீங்க கொடுக்காம, நீங்க நினைக்கிற இழுப்புக்கும் நீங்க நினைக்கும் போது அவர் பேசணும்னு நினைச்சா அது முடியாது இல்லையா? கண்டிப்பா அவர் வந்து பேசுவார். அதுக்கான முதல் கட்ட அறிக்கையும் அவர் கொடுத்திருக்கார். காசி அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அவர்களும், அமித்ஷாஜி அவர்களும்
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை இவங்களால ஏற்றுக்க முடியல. எங்களுக்கு நீங்கள் பார்லிமெண்ட்டில் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கக்கூடிய நேரத்தில் உடனே வந்து மோடிஜி அங்கே நிற்கணும்னா அது எப்படி முடியும்? அவர் ரெண்டாவது, அதாவது ஒரு துணை ஜனாதிபதின்றவர் எவ்வளோ ஒரு முக்கியமான பொறுப்புக்கு ஒரு உரியவர். அவரை வந்து நீங்கள் வந்து பார்லிமெண்ட் அவையிலையும் அவரை நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஒழுங்கீனமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வெளியில் வந்து என்ன பண்ணுறீங்க? அவரை வந்து மிமிக்ரி பண்ணி அவர் எப்படி பேசுவார், அவர் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவார்னு சொல்லி நீங்கள் வந்து தனி மனித தாக்குதல்களில் ஈடுபடும்போது அதை வந்து என்ஜாய் பண்ணி ரசிக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். என்ஜாய் பண்ணி ரசிக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. அப்போ நீங்கள் மக்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து செட் பண்ணுறீங்க? வரக்கூடிய இளைஞர்களுக்கு, நாளைய தலைமுறையினருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு என்ன மாதிரி அரசியலை வந்து நீங்கள் காட்ட விரும்புகிறீங்க? இதுதான் உங்களுடைய அரசியல் இதுவா? அப்போ நீங்கள் அங்கே உட்காந்து உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம். ஆனால் நீங்கள் தனி மனித தாக்குதல்கள் அங்கே ஈடுபடுறீங்க. ஸோ அப்போ உங்களோட எண்ணம் என்னென்னா, அவை நடக்கக்கூடாது, மக்களுடைய ஒரு சில நல்ல திட்டங்கள் வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் வந்து செயல்படுத்த விடக்கூடாது. அதுக்காக இந்த போராட்டத்தை இவங்க கையில் எடுத்து ஏதோ இந்த இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாம் ஒத்துமையாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அது வந்து இல்லை. அவங்க அந்த மாதிரி ஒரு ஷோகேஸ் மாதிரி காட்டுறாங்கல்ல, அது எல்லாமே வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்றதை அவங்க மறக்கக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஜெகதீப் தங்கர் அவர்களை கூட இவங்க கிண்டல் பண்ண, கிரிட்டிசைஸ் பண்ண எல்லா விஷயமே திமுகவுக்கு வந்து புதுசு கிடையாது. ஏன்னா இதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போன பீரியடில் சபாநாயகர் அவர்களோட அந்த பிரச்சனைக்கு சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு வெளியில் ஒரு கூட்டம் போட்டு துரைமுருகன் அவர்களும் மற்ற சில அமைச்சர்களும் சேர்ந்து சபாநாயகர்களை ஒருமையில் பேசி கிண்டல் பண்ணி ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சவங்க தான் இவங்க. ஸோ இதே ட்ரெண்டை இவங்க என்ன பண்ணுறாங்க, டெல்லியில் இருக்கவங்களுக்கும் போய் சொல்லி கொடுத்து அங்கே இருக்கவங்களும் அதை சேர்ந்து பண்ணி அதை ரசித்து இங்கே மக்கள் வந்து துயரில் இருக்காங்க, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலே இது வரலாறு காணாத மழை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் டெல்லியில் போய் உட்காந்துட்டு நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறது. அப்போ உங்கள் அரசியலுக்காக தான் வந்து நீங்கள் இந்த முதலமைச்சர் பதவியில் இருக்கீங்களா? அப்போ அரசியலுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா? அப்போ மக்களுக்கான ஆட்சி நீங்கள் சொல்லி மக்களுக்கு என்ன பண்ணீங்க? இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் மக்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு துணையாக இருக்காமல் நீங்கள் தண்ணியில் இறங்கினா உங்கள் கால் இன்ஃபெக்ஷன் ஆயிரும், இந்த தண்ணியில் போனால் எங்களுக்கு வந்து ஒத்துக்காதுன்னு சொல்லி நீங்கள் அந்த பாதையவே சுற்றி போகிறீங்க. நீங்கள் மக்களை போய் சந்திக்க மாட்டேங்கிறீங்க. நேற்று கூட ஒரு அமைச்சர் தூத்துக்குடியில் போயிருக்காங்க, கனிமொழி அவர்கள் கூட இன்னைக்கு தானே போயிருக்காங்க. பிரச்சனை நடந்து இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு போயிருக்கீங்க. இன்னைக்கு அதனால தானே கனிமொழி அவர்களை சுத்து போட்டு மக்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அவங்க நீங்கள் வரும்போதே எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்காம நீங்கள் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணிட்டு போனீங்கன்னா மக்கள் உங்களை கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும். அப்போ கீதா ஜீவன் அவங்களும் அதானே கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ போடுறீங்க, நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரெயின் கோட் போடுறீங்க, ஹோட்டல் உள்ள ரெயின் கோட் போட்டு நீங்கள் காஃபி குடிக்கிறீங்க, அந்த போஸ்ட்டை நீங்கள் போடுறீங்க. நீங்கள் எல்லா மக்களையும் போய் பாருங்கள். அது என்ன ஒரு குறிப்பிட்ட மக்களை போய் பார்த்துட்டு இன்னும் குறிப்பிட்ட இன்றைக்கி வந்து களத்தில் எதிர்கட்சியாக வந்து செயல்பட்டு இருக்கிறது பாஜக. ஏன்னா ஆல்ரெடி சென்னையில் நடந்த பாதிப்புக்கே வந்து மாநில தலைவர் அவர்கள் இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து எண் மக்கள் நடைப்பயணத்தை வந்து தள்ளி வச்சாங்க. சரி, செகண்ட் வந்து இப்போ வந்து இந்த 15 நாளுமே நாங்கள் இங்கே சென்னையில் வந்து ஃப்ளட்டில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து தூத்துக்குடி திருநெல்வேலியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தலைவர் தினம் அங்கே போய் நின்றுட்டு மக்களாக பயணிச்சிட்ருக்காரு. அப்போ மக்கள் கேட்பாங்கல்ல, யார் வந்து மக்களுக்கான தலைவர்கள்? இப்போ நீங்கள் எல்லாமும் எல்லாருக்குமான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் அதை வெறும் வாய் வார்த்தையை தான் செயல்பட்டுருக்கீங்க. களத்தில் ஒரு திமுக நிர்வாகிகள் கூட இல்லை அப்படின்றது தான் மக்களுடைய வேதனை. அதோட வெளிப்பாடு தான் அவங்க படுற கோபம். ரெண்டாவது, திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நாங்கள் வந்து சமத்துவம் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவருடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஊழல் சம்பந்தமாகவும் அதே மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த விஷயங்களில் சிறைக்கு போவதும் வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய வந்து இழுக்காக இருக்கும். வரப்போகிற இந்த 2024 தேர்தலில் அது ஒரு மிகப்பெரிய சம்பட்டியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சாமானிய மக்கள் கூட திமுகவில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இன்றைக்கி இந்த வெள்ள நிவாரண நிதி கூட அந்த 6000 ரூபாயில் 5400 ரூபாய் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குது, 600 ரூபாய் மட்டும்தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குதுன்ற விஷயம் கூட இன்றைக்கி மக்களுக்கு தெரியுது. நீங்கள் வந்து மக்களை வந்து ரொம்ப சாதாரணமாக எடை போட்டு இந்த வெள்ள நிவாரண நிதி கொடுத்துட்டா இப்போ சென்னையில் கொடுத்து எல்லோரும் மறந்துட்டாங்கன்னு நினச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடியிலையும் கொடுத்தா மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் அப்படி கிடையாது. மக்கள் வந்து மனநிலையெல்லாம் ரொம்ப மாறி இருக்காங்க. இன்றைக்கி அவங்க இழந்திருக்கக்கூடிய பொருட்களுடைய அந்த இழப்பு விகிதத்தையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வெள்ள நிவாரண நிதியும் பார்த்திங்கன்னா 2த்துக்கும் எட்டவே எட்டாது. ஆனாலும்
நீங்கள் அதை கொடுத்து ஏமாத்திலாம் நினைக்கிறீங்க மக்களை. கண்டிப்பாக அது முடியாது. இது எல்லாத்துக்குமே ரிசல்ட் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற இந்த தேர்தல் தான். ஏன்னா நீங்கள் வந்து சொல்லலாம், நீங்கள் உங்களால் வந்து அந்த 2G ஊழலை நீங்கள் மறைச்சி போராடி வர்றதுக்கே 10 வருஷம் ஆட்சியை நீங்கள் இழந்தீங்க. மக்கள் நீங்கள் எங்கே போனாலுமே உங்கள நம்பலை. ஆனாலும் 2வது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி தான் வந்து இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அதுலேயுமே இந்த 2.5 வருஷம் ஆட்சி வந்து மக்களுக்கு வந்து வெறுத்து போயிட்டாங்க இந்த 2.5 வருஷம் ஆட்சியிலே. இனி அவங்களோட பெரிய கவலை அடுத்த 2.5 வருஷத்தை எப்படி நம்ம கழிக்க போகிறோம் அப்படின்றது தான். ஸோ இப்போ இவங்க நினச்சிட்டு இருக்க இந்த 2024 இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து இவங்களோட இந்தியா கூட்டணியை சுக்குநூறாக ஆக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை வந்து நம்ம யாரும் போய் கெடுக்கலாம் முயற்சிக்க தேவையில்ல. அவங்களே அந்த கூட்டணியை முடிச்சுக்குவாங்க. ஏன்னா இவங்களுடைய அந்த கருத்து, இவங்களுடைய அந்த எல்லாமே இவங்க வெளிப்படுத்திக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே வந்து எல்லாமே முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறதுனால புதுசாக போய் யாரும் அந்த கூட்டணியை கலைக்க தேவையில்ல. அவங்களே கலைச்சிருவாங்க அப்போ எலெக்ஷன். யாரை காட்டுறதுக்காக அவங்க மீட்டிங் வைக்கிறாங்க, இந்த மாதிரி பேசுறாங்க இல்ல, ஒரு கூட்டம் கூட்டி எல்லா அதாவது தலைவர்களும்? இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வந்து நம்ம எதிர்க்கிறோம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் போட்டு நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கான்னு காட்டுறாங்க. ஆனால் அந்த கூட்டத்திலேயே நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பேசினதுக்கான முக்கிய காரணம் மல்லிகா கார்கே அவர்களை வந்து பிஎம் கேண்டிடேட்டாக நிறுத்த போகிறாங்க அப்படின்ற டாக் வந்து இருந்ததுனால அதை அவரால் ஏற்றுக்க முடியாத வெளிப்பாடு தான் இந்த ஹிந்தி நீங்கள் எல்லாம் கற்றுக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இவங்களுக்குள்ளே யார் பிரதமர் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே இவங்களுக்குள்ள அந்த பிளவு அதிகமாக இருக்கும். கூடாரமே காலி ஆகிடும். இந்தியா கூட்டணி அந்த கூடாரமே காலி ஆகிடும்.